பண்பில்லா மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அவள். பசிக்கும் முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அவள். இருக்கும் பிடிசோறு எனக்கென்ன எண்ணாமல் கொடுக்கும் தெய்வம் அவள். அவள் நேர்மை, அவள் வாய்மை, அவள் தூய்மை, அவள்தான் தாய்மை. தாய்மையை போற்றி மிக ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு உள்ள வரும்போது சொன்னாங்க 2588ஆம் நிகழ்வுன்னு சொன்னாங்க. நான் சென்னையில தான் இருக்கேன், பல மேடைகளுக்கு நான் போயிருக்கேன். என்னை பள்ளிக்கூடத்திலிருந்து என்னை உருவாக்கிய என்னுடைய குருநாதர் நடுவர் அவர்கள் இங்கே தான் உட்கார்ந்துருக்காங்க. அவர்களின் மூலமாக, எங்கள் நடுவர்கள் அவர்களின் மூலமாக இன்று இந்த மேடையிலே நான் நிற்பதும் உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இத்தனை வாரங்கள் செய்திருக்காங்க, ஆனா இன்றுதான் அதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி எடுத்து நடத்துவது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அது இவ்வளவு அழகாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நடுவர்களே, மிக ஒரு அருமையான தலைப்பு. மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் நீடித்த புகழுக்கும் வலிமை சேர்ப்பது அவருடைய சாதனைகள் மட்டும்தான். சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி கட்டமைப்பு இவற்றையெல்லாம் கட்டி காப்பதற்காக ஒரு இளைஞர் உருவாகிறார். யாருக்காக உருவாகிறார்? மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் போராட வேண்டும் என்று உருவாகிறார். ஆனால் மிஷா என்ற சட்டத்தின் கீழே உள்ளே தண்டிக்கப்படுகிறார். ஆனால் எல்லோரும் நினைத்தார்கள் அவர் தண்டிக்கப்படுகிறார் என்று. அந்த இளைஞர் தண்டிக்கப்படவில்லை. உள்ளே இருந்து தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு உருவாகி இனி மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மட்டுமே நினைத்துக் கொண்டு மக்களுக்காக உருவான ஒரே முதல்வர் யார் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய முதல்வர் அவர்கள். அவருடைய சாதனையை சொல்லிக்கிட்டே போனாங்க. ஒண்ணு இல்லைங்க, நான் நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போவது வழக்கம். ஏன்னா வெளியூர்ல தான் நான் நிகழ்ச்சி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் எங்க போனாலுமே எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதுங்க. நான் எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்ல. எனக்கான பாதுகாப்பு இருக்குதுன்னு எதை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னால், முதல்வர் அவர்கள் உடனே ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் வந்துவிட்டது, ஒரு பாதிப்பு வந்துவிட்டது என்றால் 181 என்பது எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை எத்தனையோ முறை பயன்படுத்தி அப்படி நான் சிரிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அந்த உரிமையும் அந்த பயத்தை நீக்கியது யார் என்று சொன்னால் முதல்வர் அவர்களின் மிகப்பெரிய சாதனை தான். இதைவிட சாதனை ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நடுவர் அவர்களே, இந்த அரங்கத்தை ஒன்றை மட்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஜேம்ஸ் இந்தியா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுதுங்க. அந்த அறிக்கையில எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தில், கல்வியில், தொழில், சுய தொழிலில் யார் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது என்று சொன்னால் நல்லா யோசிச்சுப்பாங்க. பொருளாதாரத்தில் ஒரு மாநிலம் உயர்ந்து இருக்கலாங்க, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கலாம். பொருளாதாரம் தானே, எப்படியோ ஒரு பிசினஸ் பண்ணி தொழில் பண்ணி முன்னேறிடலாம். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? முதல்வர்கள் கல்வியில் உயர்ந்திருக்க வேண்டும். சுய தொழில், ஒரு சுய மரியாதை என்பதுதான் எங்களுடைய திராவிட கட்சியின் உரிமை. யோசிச்சு பாருங்க. சுய தொழில் ஒவ்வொரு மனிதனும் செய்து, முக்கியமாக பெண்கள் சுய தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்பதை எல்லாம் நோக்கமாக கொண்டு அதில் முதல் மாநிலம் என்று சொல்லும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த இடத்தில் பெரிய சாதனையாக தெரிகிறது. சாதாரண கணக்கெடுப்பு இல்லைங்க, எல்லா மாநிலங்களும் அப்படி வரிசைப்படுத்தி காட்டுறாங்க. 11.96% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் சாதாரண வளர்ச்சி இல்லை. ஒவ்வொரு துறையிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது மக்களுக்காக உதவி செய்தது 1.15 கோடி, இலவச பேருந்து 4.45 கோடி. யோசிச்சு பாருங்களேன். மக்களை தேடி மருத்துவம் செய்வது. ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வறுமை நிறைந்த நாடு. அப்போ இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் யோசிக்கிறாரு. அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். உடம்பு சரியில்லைனா, இன்னைக்கு நான் டாக்டர்கிட்ட போனா எனக்கு 100 ரூபாய் செலவாகும். அதுக்காக
பார்த்து உங்களுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1 கோடி மக்கள் இதில் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய சாதனை. கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார், எல்லோருக்குமே தேநீர் கிடைக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், அதை ஒரே கோப்பையில் கொடுக்க வேண்டும். தந்தை பெரியார் சொல்கிறார், அனைவருக்குமே சமமாக கொடுக்க வேண்டும் என்று. முதல்வர் சொல்கிறார், அதில் யாருக்கும் முதலில் பசி என்று சொல்லி வரிசையில் நிற்கிறானோ அவனை கூப்பிட்டு முதலில் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் யார் என்று சொன்னால் முதல்வர் அவர்கள். அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் வயிற்று பசியை பார்ப்பது யார் என்று சொன்னால் அவன் தான் உண்மையான தலைவன். ஏன்னா வாழணும், வாழ்க்கையில் வாழ வேண்டும் சொன்னால் அவருடைய வயிற்று பசியை போக்க வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும். கல்வியை மட்டும் கொடுத்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல போய் வேலை தேடாத, சுய தொழில் செய்து நீ முன்னேற வேண்டும் என்று சுய தொழில் செய்ய கற்றுக் கொடுப்பவர் என்று சொன்னால் இதை விட ஒரு சாதனை என்னங்க இருக்க முடியும்? பார்க்கிறதுக்கே அவ்வளவு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெண்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஆனால் வள்ளலாரின் வழியிலே ஒவ்வொரு மக்களையும் பாற்றி வாடி வாடி அவர்களுக்காக செய்து கொண்டிருப்பவர் தான் என்னுடைய முதல்வர் அவர்கள். ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு ஆசை. 1931 தந்தை பெரியார் அவர்கள் முதலில் காவல்துறைக்கு பெண்கள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, ஒரு கூட்டத்தில் நடக்கும் பொழுது அங்கெல்லாம் ஆண்கள் நின்றுட்டு இருக்காங்க, காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு. தந்தை பெரியார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, காக்கி சட்டையை போட்டு கையில லத்தி வச்சிருக்கிறதானே ஒருத்த பார்த்து பயப்படுறான், பெண்ணுக்கும் அதை போட்டு விடு. பெண்களை பார்த்து பயப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் அணிகின்ற காக்கி சட்டைக்கும் லத்திக்கும் பயப்படும் பொழுது அவர்கள் கையில் அதை கொடு என்று சொல்கிறார் பெரியார் அவர்கள். அதை நிறைவேற்றி காட்டியவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய முதல்வர் அவர்கள் தான். இன்னைக்கு காவல்துறையில் பெண்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எத்தனையோ ஊருக்கு போகும்போது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக காவல்துறையில் எங்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஒரு ஆண்மகனுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பவர் யார் என்று சொன்னால் ஒரு பெண் என்று சொன்னால் ஒரு நாட்டில் பெண்ணை உயர்த்தி விட்டால் அந்த நாடே முன்னேறிவிடும் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதை மட்டும்தான் யோசித்து பார்க்கிறவர். பெண்களுக்காக கடன் வசதிகள் கொடுக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஒரு குடும்பம் முன்னேறிவிட்டது என்று சொன்னால் அந்த வீடு முன்னேறிவிடும். அந்த வீடு முன்னேறிவிட்டு சொன்னால் அந்த ஊர் முன்னேறிவிடும். அந்த ஊர் முன்னேறிவிட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயம் முழுவதும் முன்னேறிவிடும் என்பதை அழகாக கணித்துக் கொண்டுதான் பெண்களுக்காகவே நிறைய வசதிகளை செய்து கொடுப்பவர்கள். இது மிகப்பெரிய ஒரு சாதனை என்றுதான் சொல்லணும். நடுவர் அவர்களே, நேற்று அதாவது இந்த மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வருவாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க, 2 நாளுக்கு முன்னாடி வருவாங்க, அவங்க வருவாங்க போவாங்க, வாயிலே வாடகைக்கு வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க மேடையில பேசி. ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பேசுவதில் காட்டுவதில்லை, செயலில் காட்டிக் கொண்டிருப்பதனால் தான் இன்னும் நாங்கள் முன்னேற்றத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு தலைவருடைய சாதனை சொல்ற என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சென்ற ஆண்டு இந்த தேதியில் இந்த இடத்தில் சொல்லுவாங்க, சென்ற மாதம் சொல்லுவாங்க, இந்த நொடியில் கூட எங்களுடைய முதல்வரை பற்றி எங்களால் பேச முடியும். நேற்றுங்க பிரசிடென்சி காலேஜ் எல்லாருக்குமே தெரியும். நான் எவ்வளவோ காம்படிஷனுக்கு அதில் போய் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய ஏழை குழந்தைகள் மாணவர்கள் எஸ்சி எஸ்டிக்கான தனியா ஹாஸ்டலை வச்சிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு அடுத்த நிலையில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அந்த மாணவர்கள் நிறைய சாதனையான மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியில படிப்பாங்க. அப்ப அந்த கல்லூரி ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆடிட்டோரியம் வேணும்னு கேக்குறாங்க. முதல்வர் அவர்கள் 63 கோடி செலவில் ஒரு ஆடிட்டோரியம் அமைத்து கொடுத்து பொதுவான நிகழ்வுகள் கூட இந்த கல்லூரியில் நடத்தப்பட வேண்டும் என்று நடத்தி நேற்று வெற்றி விழா கொண்டாடி இருக்கிறது என்று சொன்னால் இதை விட சாதனை என்னங்க வேணும்? எத்தனையோ மாவட்டங்கள் மாநிலங்களில் இருந்து படிப்பவர்கள் அந்த கல்லூரியில. ஆனா பெரிய ஃபீஸ் கட்டி பெரிய பெரிய கல்லூரியில படிப்பவர்கள் கூட இதை பார்த்திருக்க மாட்டாங்க. அதை தொலைக்காட்சியில காட்டுறாங்க, அப்படியே சிலிர்த்து போகுதுங்க. அப்போ ஏழை மாணவர்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதல்வர் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, நேற்றே கணினியில் மட்டுமே
கணினியுமே இலவசமாக, மடிக்கணினியுமே இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த மடிக்கணினி லேப்டாப் வாங்குற பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏங்க அவங்கள வாழ்க்கையில போனே பார்த்தது இல்லைங்க. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தன்னுடைய பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு குடிச வீட்டுல உட்கார்ந்து யோசிக்கிறான்னு சொன்னா இது மிகப்பெரிய சாதனை. இது ஏதோ மேடைக்காக பேசணும் இல்லைங்க, உணர்வு பூர்வமாக எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா எந்த ஒரு வசதியுமே இல்லாம ஒரு காலத்துல ஸ்காலர்ஷிப் ஒண்ணு கிடைச்சது, அதை மட்டுமே பார்த்து படிச்சு வளர்ந்த பிள்ளைகளுக்கு மத்தியில இன்னைக்கு பெரிய கல்லூரியில படிக்கிற எத்தனையோ உயர்ந்த இடத்துல இருக்கிற மாணவர்களை போல நானும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய முதலுடைய சாதனை. நடுவர்களை ஒன்றே ஒன்று நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தொழில் முன்னேறி இருக்க வேண்டும். அதற்காக தான் தொழில்துறையில் மட்டுமே முன்னேற்றம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் முதல்வர் ஆயிட்டேன், எப்படியும் நான் முதல்வர் ஆயிடுவேன், ஏன்னா அவருடைய மனசுக்கு நம்ம ஓடி போய் ஓட்டு போட்டுருவோங்க. அவர் மட்டும்தான் முதல்வராக நம்மால் பார்க்க முடியும், வேற யாரையுமே அந்த இடத்துல வச்சு நம்மளால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் நினைச்சாருன்னா இதே திட்டங்களை வைத்துக் கொண்டு அப்படியே இருந்திருக்கலாம். ஆனா ஒரு மாநிலம் உலக அளவுல பேச வச்சதுன்னா எதான தெரியுமா யோசிக்கிறாரு, எந்த ஆயுதத்தை கையில எடுத்தா இந்த மாநிலத்தை உலக அளவுல பேச வைக்க முடியும்னு. சுய தொழில், தொழில் ரீதியாக பெரிய பெரிய பிசினஸ், ஏரோநாட்டிக்ஸ் பிசினஸ் மூலமாக ரோல்ஸ் ராய்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுடைய பார்ட்ஸை வந்து எங்க மக்கள் செஞ்சு கொடுப்பாங்க, நாங்க உங்களுக்கு தொழில் செய்து தருகிறோம் என்று யார் நினைப்பாங்க? அவர் நினைச்சா எப்பவே முதல்வர் தான், இதை செய்துதான் முதல்வராக ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயம் இல்லை. ஆனால் இதையும் செய்து நாளைய உருவாகக்கூடிய இளைஞர்களை மட்டும்தான் பார்க்கிறார். பாருங்களேன், அவர் யாரையுமே பார்க்கல. ஏங்க ஓட்டுங்கிறது வந்து 18 வயசுக்கு மேலதான் நீங்க போடுறாங்க. ஆனா 18 வயசுக்கு கீழே இருக்கிற மாணவர்களை மட்டும்தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறார். காரணம் என்ன? மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் கடைசி வரை வாழ்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆகவே முதல்வர் அவர்களின் சாதனை சொல்வதற்கு வார்த்தை இல்லை, நேரமும் பத்தாது என்று கூறி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த இடத்திற்கு நான் வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.